எங்க அம்மா சமையல் இன்னைக்கு பலமா இருக்கும் போல இருக்கே. ஊற வச்ச கேழ்வரகை நல்லா அரைச்சு ஒரு கடாயில ஊத்தி காய்ச்சுறாங்க. ஆனா ஒரு சொதப்பல் நடந்துருச்சு. அம்மாவால கிண்ட முடியல. உடனே அந்த பாத்திரத்துல இருந்தத இன்னொரு பாத்திரத்துக்கு மாத்திட்டாங்க. ஆவியில வேக வச்சு பார்க்கலாம்னு நினைக்கிறாங்க. இப்ப மூடி வச்சு வேக வைக்க போறாங்க. இதுக்கு தொட்டுக்க ஏதாவது ரெடி பண்ணணும்ல. அதுக்குதான் பருப்புல பாலக்கீரை போட்டு சாம்பார் வைக்க போறாங்க. அவங்க செஞ்ச இந்த உருண்டையும் போடுறாங்க. இப்போ அம்மா நினைச்சது நடந்துருச்சு. பாருங்க, ஒட்டாம அல்வா போல கீழே விழுது. சாம்பார் ரெடியானா தானே சாப்பிட முடியும். அதுவும் வெந்துருச்சு. இதை நல்லா கடைஞ்சுக்கிட்டா சூப்பரா இருக்கும். கேழ்வரகை கஞ்சியா போடுறது வேலை ஈஸி தான். களியா செஞ்சு சாப்பிடுறப்ப வயிறு நிறையும். இப்ப தலன்னு இதுல சாம்பார் ஊத்தி சாப்பிட்டா எப்படி இருக்கும்னு தெரியுமா? சாப்பிட்டு பார்க்க போறேன். ஆஹா, என்ன ஒரு சுவையா இருக்கு. எங்க அம்மா சமையல அடிச்சுக்க ஆளே இல்ல. அண்ணனுக்கு அரைச்சு கொடுக்க போறாங்க. மறக்காம லைக் பண்ணிக்கோங்க.